Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃபரண்டான சட்னி செய்ய போறோம். இதுக்கு பேர் வந்து தெகட்டாத சட்னி. இது வந்து ஒரு சிம்பிளான சட்னி. டேஸ்டும் வந்து தெகட்டாம மைல்டா இருக்கும். அதனால தான் இத தெகட்டாத சட்னின்னு சொல்றோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துர்க்கேன், ஒரு 6 தக்காளி எடுத்துர்க்கேன். ரெண்டும் நல்ல பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து அரைச்சி விடுறதுக்கு வந்து தேங்காய் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க. ஒரு 4 cashews எடுத்துக்கோங்க. அது போட்டா இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். ப்ளஸ் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு. இதோட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கார்னிஷிங்க்கு, தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தான். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலே வந்து உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உப்பு அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப தான் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். இப்போ மிளகாய் தூள் உப்பையும் எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு தான். காரம் கம்மியாக தேவைப்படுறாங்க கம்மியாக போட்டுக்கலாம். அதே மாதிரி புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுதுன்னா தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம் அப்படியே. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி சொல்லியிருக்கேன், அது வந்து நல்ல நெழுக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பக்கம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் இந்த தேங்காய் விழுதை ஊற்றிடலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வருது. கொஞ்சம் நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு வாட்டி நடுவில் கிளறி விட்டோம். இப்போ மறுபடியும் கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான திகட்டாத தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். இது வந்து இட்லி தோசையோட நல்லா போகும், பூரி சப்பாத்தியோடையும் நல்லா போகும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.